ரிவால்வர் ரீட்டா மூவிக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. நவம்பர் 28 மூவி ரிலீஸ் ஆகும். கே சந்துரு டைரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷ் ராதிகா நடிக்கிறாங்க. ஷேன் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. தீயவர் குழுக்கள் நடுங்க படத்துக்கான ட்ரெய்லரும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லரும் பார்க்க நல்லா இருக்கு. பிரபாஸோட ஸ்பிரிட் மூவிக்கான ஷூட்டிங் இந்த மாசத்தோட கடைசியில ஸ்டார்ட் ஆக போறது அனிசா வந்திருக்கு. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். சந்தீப் ரெட்டி வாங்க டைரக்ஷன்ல பிரபாஸ் திருத்தி திமிரி நடிக்கிறாங்க. தனுஷோட தெரே இஷ்குமேன் மூவிக்கான ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. நவம்பர் 28 மூவி ரிலீஸ் ஆகும். மகிழ் திருமணி டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி ஒரு படம் ஒன்று நடிக்க போறது அனிசிப்பா வந்திருக்கு. அண்ட் இந்த படத்துக்கான பேச்சுவார்த்தை இப்போ ஆரம்ப கட்டத்துல இருக்கு. அண்ட் ஷரதா கபூரும் சஞ்சய் தத்தும் இந்த மூவிக்குள்ள நடிக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தலைவர் 173 படத்தை சுந்தர் சி டைரக்ஷன் பண்ண போறதா ரீசெண்டா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நாள்லயே சுந்தர் சி இந்த படத்தை விட்டு விலகிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. நிறைய பேர் இந்த படத்தை சுந்தர் சியால எடுக்க முடியுமா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அவர் எடுப்பாரா இல்லையா நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்க. இது என்கிட்ட நீங்க கேட்ட கொஸ்டின் மட்டும் கிடையாது. நிறைய பேரோட சோசியல் மீடியால இந்த கொஸ்டின் தான் இருந்துச்சு. இது சுந்தர் சி பார்த்திருப்பாரு போல. சோ இதையும் ஒரு பாயிண்டா அவர் சொல்றாரு இந்த படத்தை விட்டு அவர் விலகிறதுக்கு. இப்போ தலைவர் 173 படத்தை யார் எடுப்பான்னு தெரியல. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தெரே இஷ்குமேன் ஹிந்தி மூவி தான். ஆனா அது ஹிந்தி படங்கிறதுனால மட்டும் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வராது. அவங்க ஓடிடி அக்ரிமெண்ட் எப்படி போடுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த படம் மல்டிபிளெக்ஸ்ல வரும். இந்த படத்துக்கு அவங்க எப்படி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ரிலீஸ் ஆகும்போது சொல்றேன். ஜனநாயகன் ஆடியோ லஞ்ச் பத்தி கேட்டிருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசம்பர்ல இந்த ஆடியோ லஞ்ச் நடக்கும். மோஸ்டா மலேசியால இந்த ஆடியோ லஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. ஆனா இது என்ன கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். அரசன் படத்தை முடிச்சுட்டு வெற்றிமாறன் அடுத்து வாடிவாசல் படத்துக்கு தான் போவாரு. நீங்க வடச்சென்னை சொல்றீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாடிவாசல் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகுமாங்கிறது ஒரு டவுட். ஏன்னா வாடிவாசல் ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சோ கலிபுலி தானும் வெற்றிமாறனுக்கு கொடுத்த அட்வான்ஸுக்கு தான் இந்த அரசன் படத்தை எடுக்கிறாரு. ஆனா வாடிவாசல் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறது இப்போதைக்கு தெரியல. அவர் கொடுத்த அட்வான்ஸுக்கு வெற்றிமாறன் வச்சு இந்த படம் இப்போ எடுத்துருவாரு. சோ இந்த படம் முடிஞ்சோன்னு தான் வாடிவாசல் நடக்குமாங்கிறது தெரியும். ஆனா வடச்சென்னை 2 கண்டிப்பா லைன் அப்ல இருக்கு. அதனாலதான் நான் அந்த படத்தை சொன்னேன். வெற்றிமாறனுமே ஒரு சில ஈவெண்ட்ல வடச்சென்னை 2 சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடும்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ரஜினியோட பர்த்டேக்கு ஜெயிலர் 2 டீசர் வருமானு கேட்டிருக்காரு. மோஸ்டா வர வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகன் மூவி ஐமேக்ஸ்ல வருமானு கேட்டிருக்காரு. இது வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆனா மோஸ்டா வர வாய்ப்பு இருக்கு. ஒரு மூவி டிவில ஓடிட்டு இருக்கும் போது அந்த படத்தை வச்சுட்டு உடனே மாத்திட்டு அந்த படத்துக்கான டிஆர்பி ஆட் ஆகுமா, இல்ல அந்த படத்தை ஃபுல்லா பார்த்தா தானே அதுக்கான டிஆர்பி ஆட் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்தை வச்சுட்டு உடனே மாத்தினாலும் டிஆர்பி ஆட் ஆகாது. ஒரு டைம் லிமிட் உண்டு. அதுக்கும் இவ்வளவு நேரத்துல இருந்து இவ்வளவு நேரம் அந்த படத்தை பார்த்தாதான் அதுக்கான டிஆர்பி ஆட் ஆகும். ஒருவேளை ஜனநாயகன் பகவாந்தி கேசரியோட ரீமேக்கா இருந்துச்சுன்னா படத்துக்கான வசூல் பாதிக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்டா என்னோட கேஸ் பாதிக்காது. ஏன்னா விஜயோட கடைசி படங்கிறப்போ எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்க தான் செய்வாங்க. அதனால வசூல் கண்டிப்பா பாதிக்காது. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எல்சியூ ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்னும் நிறைய புது ஆக்டர்ஸ் எல்சியூக்குள்ள வர போறாங்க. அதுக்கான அப்டேட்லாம் சீக்கிரமே வரும். கமலஹாசன் 237 பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரீசெண்டா. இப்போ அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அதை முடிச்ச உடனே அப்டேட் வந்துடும். தளபதி கச்சேரி டக்குன்னு வியூஸ் போகுது. இதை பத்தி சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவங்க ஆட்ஸ் எதுவும் போடல. ஆட்ஸ்னா நீங்க யூடியூப் வீடியோ பார்க்கும்போதே ஒரு ஆட் ஒன்று வரும். அதுல அந்த ஆடுக்கு பதில் இந்த சாங் ஓடும். அது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க யூடியூப் ஓபன் பண்ணாலே ஹோம் பேஜ்ல ஸ்டார்டிங்ல அதான் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நான் அப்படியே எதுவும் பார்க்கவே இல்லை. சோ அவங்க ஆட் போடல. நார்மலா வரக்கூடிய வியூஸ் தான் சொல்றாங்க. நானியோட லைனப்பை கேட்டிருக்காரு. நானிக்கு அடுத்து வரக்கூடிய படம் தி பாரடைஸ் மூவி தான். சிவகார்த்திகேயனோட டீசர் சாங்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா வியூஸ் போக மாட்டுது. ஆனா ஏன் விஜய் சூர்யா கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரொம்பவே குறைஞ்ச காலத்துல சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி பெருசா இருக்கு. அதனாலதான் அவரை பெரிய ஆக்டர் கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி சினிமால வந்த ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க யாரும் எவ்வளவு சீக்கிரம் பெரிய ஆள் ஆகல. ஆனா சிவகார்த்திகேயன் ஆகிட்டாரு. சிவகார்த்திகேயனோட சம்பளம் பத்தி நான் காலையில கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இது புரியும். புஷ்பா 3 ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. புஷ்பா 3 அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகும். இது நடக்காத விஷயம் தான். நடக்காத விஷயத்தை நீங்க ஒரு கொஸ்டினா கேட்டீங்கன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? பிரதீப் ரங்கநாதன் செல்வராகவன் காம்போ வந்தா எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க. அது வந்தாதான் பார்க்க முடியும். அவர் எப்பவுமே ஜானர்ஸ் மாத்தி எடுக்கிற ஆளு. இந்த காம்போ வந்தா நானே சொல்றேன். நேற்று போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் 6. இது என்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன்.